எப்பவும் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் சாப்பிட்றவங்களாம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. முக்கியமாக கெஸ்ட் வரும்போது இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, சோம்பு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை 4 பச்சை மிளகாவை கீறி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் போட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல பழமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஒருவேளை இந்த மாதிரி கெட்டி பழமாக கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கி விடுங்க, கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி இன்னமுமே நல்லா கரைஞ்சி வரணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு வேக வர்றேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா கரையை வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி போட்டுட்டு கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் நல்ல பொடியை நறுக்கி போட்டு இதில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதை தோல் நீக்கிட்டு நல்லா கையிலே அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். 1 2 இருக்கிற மாதிரி உடச்சி விட்டுட்டு ரொம்ப நைஸாக நசுக்க வேண்டாம். உடச்சி விட்டு அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்குல அந்த நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மசால் உப்பு எல்லாமே சேரணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை போகி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னா வெரி சிம்பிள். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சிட்டு வந்து இந்த குருமாவில் சேர்த்திங்கன்னா நல்லா கமகமான்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் அந்த தேங்காய் ஊற்றி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இறக்குனா போதும். இந்த குருமாவை நீங்கள் கெஸ்ட்டு வரும்போது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான உருளைக்கிழங்கு இருந்தாலும் சரி, தாராளமான அமௌண்ட்டில் இந்த குருமா இருக்கும். ஸோ நல்லா தாராளமாக எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் பூரி மசால் உருளைக்கிழங்கு மசால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படியே சேர்த்துட்டோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மாவை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி சாஃப்டாக பிசையக்கூடாது. அப்புறமா எண்ணெய் குடிக்காமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசைஞ்ச உடனே டக்கு டக்குன்னு பூரியை போட்டுடணும். நீங்கள் பூரிக்கு உருட்டும் போது ஒரு கிராக்கு கூட இல்லாமல் உருட்டி தேய்ச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு லாஸ்ட் வரைக்கும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.